வெல்கம் பேக் டு டெக்னாலஜி உலகம் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம டெக் சேனலில் வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஸ்டோரிஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். அப்படி அப்லோட் பண்ணினா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப், அப்புறம் டெலிகிராம் குரூப், ஸோ இந்த மாதிரியான அதர் சோஷியல் மீடியாவோட லிங்கை வந்துட்டு இதில் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்துட்டு செட் பண்ண முடியும். அதுக்கு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வைப் அப் லிங்க் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்வைப் அப் லிங்க் வந்துட்டு எப்படி இது வந்துட்டு இது ஒர்க் ஆகுது அப்படின்னா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் அதை வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கிட முடியும். பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இன்னொரு செமையான ஒரு அப்டேட் வந்துட்டு வந்திருக்கு. அந்த ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இல்லை, அந்த குறிப்பிட்ட அந்த ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இல்லைனாலும் நீங்கள் அதில் வந்துட்டு உங்களுடைய லிங்கை வந்துட்டு அது அதர் சோஷியல் மீடியாஸோட லிங்கை வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட முடியும். ஸோ அதை எப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் மெசேஜை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் இப்போ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வந்துடும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே டாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு யுவர் ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கேலரிக்கு வந்துட்டு அது போகும். அந்த கேலரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த யூடியூப் வீடியோஸ்க்கு வந்துட்டு தம்ப்நெயில் வந்துட்டு செட் பண்ணியிருப்பீங்க. அந்த தம்ப்நெயில் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேலே டாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் மூணாவது ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் வந்துட்டு ஷோ ஆகும். அதில் ப்ளூ கலரில் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஷோ ஆகும். அந்த லிங்க் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பேஜுக்கு வந்தாக்கா கூட்டிட்டு போகும். அந்த பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்கை வந்துட்டு பேஸ்ட் பண்ண சொல்லும். நீங்கள் வந்துட்டு அது என்ன வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி என்ன ஒரு சோஷியல் மீடியா லிங்காக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே டன் அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அந்த ஸ்க்ரீனில் அதில் உங்களுக்கு இப்படி ஷோ ஆகிற மாதிரி உங்களுக்கும் ஷோ ஆகும். அந்த லிங்கை வந்துட்டு கிளிக் பண்ண மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் வீடியோ லிங்கை கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சேனல் லிங்கை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப், இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா லிங்கையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணிக்கிட முடியும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுற மூலமாக உங்களுடைய அஃபிஷியல் அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்காக இருக்கட்டும், இல்லாட்டி யூடியூப் சேனலுக்காக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வைப் அப் அப்படின்னு இருக்கும். அதுவும் இதே மாதிரி தான். பட் இது வந்துட்டு கிளிக் பண்ணி டேரெக்டாக அதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ இதுதான் இப்போ உள்ள இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் உள்ள லிங்க் ஆப்ஷன். ஸோ ரொம்பவே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம ஒரே லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் குறைஞ்சபட்சம் இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், நிறைய ரிலேட்டிவ்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 பேர்த்துக்காச்சும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.